Dear students, bacterial subchapter is going on. It belongs to living world chapter number 1. Okay, so இதில் இந்த bacterial classes-ல வந்து நம்ம இப்போ end of the bacterial chapter-ல இருக்கிறோம். Economic importance is going on. Okay, so இந்த economic importance-ல last some previous slides-ல நம்ம வந்து beneficial aspects of bacteria பார்த்தோம். So in this class we have to see harmful effects of bacteria. Okay, so harmful diseases. Okay, disorder. bacteriaவால் என்னென்ன disease வந்து எந்தெந்த organism வந்து வருது. ஸோ அதான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி வந்து அந்த ஆர்கானிசம் வந்து நம்ம மேஜராக 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று பிளான்ட்டு, அனிமல்ஸ் அண்ட் வந்து ஹியூமன்ஸ். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீசஸ் வந்து என்னென்ன பாக்டீரியா மூலிமா எந்தெந்த டிசீஸ் வந்து இந்த ஆர்கானிசம்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, so first of all plant diseases. Okay, plant disease that means பாக்டீரியாவால் பிளான்ட்டுக்கு வரக்கூடிய டிசீஸ் என்னென்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைஸ் பிளான்ட். ஓகே, தட் இஸ் ரைஸ் பிளான்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸ் அந்த பிளான்ட். ஓகே, ஒரைசா சட்டைவா பைனாமியல். ஸோ அந்த பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ் பார்த்திங்கன்னா பாக்டீரியல் பிளைட், தமிழில் வந்து வெப்பு நோயின்னு சொல்லுவாங்க. அந்த பேடி பிளான்ட் வந்து ஃபீல்டில் இருக்கும் போது கதிர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மாதிரி தண்ணி சோக்கிங்காக இருந்து லீஃப் எல்லாமே வந்து ஹேங்கிங்கில் இருக்கும், கட் பண்ணி கீழே விழுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கண்டிஷன் இருக்கக்கூடிய டிசீஸ்க்கு தான் வந்து பாக்டீரியல் பிளைட். ஸோ இந்த டிசீஸ் எதால் அந்த ரைஸ் பிளான்ட்டுக்கு வருதுன்னா சாந்தோமோனஸ் ஒரைசியே. ஓகே, ஸோ அப்படின்ற அந்த பாக்டீரியாவால் தான் ரைஸ் பிளான்ட்டுக்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து பாக்டீரியல் பிளைட். அடுத்து ஆப்பிள். ஓகே, நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிள் ஃப்ரூட்டில் வரக்கூடிய டிசீஸு ஃபயர் பிளைட். ஓகே, கருகல் நோய். ஸோ நம்ம அந்த கருகல் நோய் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, அதாவது அந்த ஆப்பிளோடைய ஃப்ரூட் வந்து மேலே பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணோம்னா உள்ளார வந்து ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிசீஸ் தான் இந்த பாக்டீரியல் ஃபயர் பிளைட் நோய். ஓகே, கருகல் நோய். இந்த டிசீஸ் எந்த பாக்டீரியாவில் வருதுன்னா எர்வீனியா அமைலோவாரா பாக்டீரியா மூலிமா ஆப்பிளில் வரக்கூடிய டிசீஸ் ஃபயர் பிளைட். அடுத்து கேரட். அந்த கேரட்டில் வரக்கூடிய டிசீஸ் வந்து சாஃப்ட் ராட், மென் அழுகல் நோய் சொல்லுவாங்க. இப்போ அந்த கேரட் வந்து அதிகமாக வாட்டர் கண்டென்ட் நம்ம அதிகமாக இருக்குது, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், இல்லை தண்ணி வந்து அதிகமாக நம்ம போட்டு வச்சுருக்கோன்னா அங்கங்கே ஒரு மாதிரி கொஞ்சம் திட்டாக வந்து ஒரு மாதிரி வாட்டர் சோக்கிங்கோட அழுகி போன மாதிரி இருக்கும் கேரட்டில். ஓகே, அந்த டிசீஸ் தான் இது சாஃப்ட் ராட். ஓகே, கேரட் மென் அழுகல் நோய். ஸோ இந்த டிசீஸ் எந்த பாக்டீரியா மூலியம் வருதுன்னா எர்வீனியா கெரட்டோவாரா. ஓகே, அடுத்து சிட்ரஸ் கேன்கர். இது நார்மலாக நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்டில் பார்த்துருக்கலாம். லெமன் அண்டு முசாம்பி மேலே இல்லை ஆரஞ்சு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தட் லைக் கேன்சர் லைக் டிஷ்யூஸ் மாதிரி இருக்கக்கூடியது தான், ப்ரௌன் கலரில் இருக்கும். எஸ்பெஷலி அந்த லெமன் ஃப்ரூட். ஓகே, அது மேலே அந்த வந்து ப்ரௌன் கலரில் திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பர்டிகுலர் ஸ்பேட்சாக இருக்கிற மாதிரி தெரியும். தட் இஸ் ஏ சிட்ரஸ் கேன்கர். ஸோ திஸ் டிசீஸ் காஸ்டு பை சாந்தோமோனஸ் சிட்ரி. ஓகே, அடுத்து காட்டன். ஓகே, பருத்தி. அதில் வரக்கூடிய டிசீஸ் வந்து ஆங்குலார் லீஃப் ஸ்பாட். இந்த லீஃபில், அதாவது காட்டனுடைய லீஃபில் ஆங்குலார், ஓகே, வெயினில் அதனுடைய ஆங்கிள் ஸ்பாட்டில் வந்து ப்ரௌன் கலரில் இல்லை காஞ்சி போன மாதிரியான நிறையா வந்து டாட் மாதிரியே இருக்கக்கூடிய டிசீஸ். ஓகே, தட் இஸ் ஏ ஆங்குலார் லீஃப் ஸ்பாட். திஸ் டிசீஸ் காஸ்டு பை சாந்தோமோனஸ் மால்வேசிரம். ஓகே, மால்வேசிரம் பிகாஸ் தட் காட்டன் வந்து காட்டன் ஃபேமிலி வந்து மால்வேசி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. காட்டன், ஹைபிஸ்கஸ் இது எல்லாமே வந்து பிலாங்ஸ் டு மால்வேசிய ஃபேமிலி. ஸோ அந்த மால்வேசிரம் அப்படின்னு அந்த ஸ்பீஷஸ் நேம் கொடுத்துருக்காங்க ரீசனாக வச்சுட்டு. அடுத்து பொட்டேட்டோவில் உருளைக்கிழங்கு. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் பாக்டீரியாவில் வருது. ஒன்று வந்து ரிங் ராட். ஓகே, ரிங் ராட் பார்க்குறதுக்கு பொட்டேட்டோ பார்க்குறதுக்கு மேலே நல்லாயிருக்கும், பட் கட் பண்ணோம்னா உள்ளார ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி லேயர்ஸாக வர மாதிரி இருக்கும். ஓகே, அங்கங்கே ஒரு மாதிரி பிரான்ச்சஸாக இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகே, அழுகி போன மாதிரி இருக்கும் உள்ளார ப்ரௌன் கலரில். தட் இஸ் ஏ ரிங் ராட். ஓகே, திஸ் டிசீஸ் காஸ்டு பை கிளவிபேக்டர். கிளவிபேக்டரில் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. அதில் ஒரு சப்ஸ்பீஷீஸ் வந்து செபடோனிகஸ். ஓகே, அந்த கிளவிபேக்டரில் வரக்கூடிய செபடோனிகஸ். கரெக்டாக சொல்லணும், அந்த கிளவிபேக்டர்
அதனுடைய ஸ்பீஷிஸ் பைனாமியல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லும் போது கிளாவிபேக்டர் மிச்சிகன்சிஸ் ஓகே, அதான் வந்து அந்த பாக்டீரியாவுடைய நேம் கிளாவிபேக்டர் மிச்சிகன்சிஸ். அதில் வரக்கூடிய ஒரு சப்ஸ்பீஷிஸ் வந்து செப்படோனிக்கஸ். அந்த பாக்டீரியா மூலம் வரக்கூடிய டிசீஸ் தான் இந்த ரிங் ராட். அடுத்து வந்து ஸ்கேப். திஸ் ஸ்கேப்ஸ் டிசீஸ் காஸ்டு பை ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ். ஓகே, இது மூலிமா வரக்கூடிய ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ் மூலிமா வரக்கூடிய டிசீஸ் வந்து ஸ்கேப். ஸோ இதில் வந்து அந்த பொட்டேட்டோ மேலே பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் மேலே அது மாதிரி irregular ஷேப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குதோ அதே மாதிரியான ஒரு என்ன சொல்லுவாங்க ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் காமனாக நம்ம பொட்டேட்டோவில் பார்த்துருக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ் மூலிமா வரக்கூடிய டிசீஸ் வந்து ஸ்கேப் டிசீஸ். இந்த டயக்ராம் உங்களுக்கு புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரைஸ் பிளான்ட்டில் வந்து பாக்டீரியல் பிளைட் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியம் சாந்தோமோனஸ் ஒரைசியே. ஓகே, ஒரைசா சட்டைவா அந்த ரைஸோட பைனாமியல். ஆப்பிள் பிளான்ட்டில் ஃபயர் பிளைட் டிசீஸ் ஃபார்ம் ஆகுது, அது காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து எர்வீனியா அமைலோவோரா. ஓகே, சாஃப்ட் ராட். திஸ் டிசீஸ் ஃபவுண்ட் இன் கேரட் அண்ட் காஸ்டு பை எர்வீனியா கெரட்டோவாரா. ஓகே, சிட்ரஸ் கேன்கர் டிசீஸ் காஸ்டு பை சாந்தோமோனாஸ் சிட்ரி இன் சிட்ரஸ் ஃப்ரூட். ஓகே, அடுத்து ஆங்குலார் லீஃப் ஸ்பாட் டிசீஸ் ஐடென்டிஃபைடு இன் காட்டன் பிளான்ட் தட் பேத்தோஜன். ஓகே, ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா சாந்தோமோனாஸ் மால்வாசீரம். ஓகே, பொட்டேட்டோவில் வந்து ரிங் ராட் அண்ட் ஸ்கேபிஸ் டிசீஸ் இருக்கு. ஸோ கிளாவிபேக்டர் அதில் வரக்கூடிய ஒரு சப்ஸ்பீஷிஸ் வந்து செப்படோனிக்கஸ், அது மூலிமா வரக்கூடிய டிசீஸ் ரிங் ராட்டு. ஸ்கேபிஸ் வந்து ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ். ஓகே, பேத்தோஜன் நம்ம வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கு. ஸோ பேத்தோஜன் வந்து டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம வந்து பேத்தோஜன் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டிக். ஓகே, அதனுடைய லைஃப் ப்ராசஸ்க்காக தேர் ஆர் டிபெண்டிங் ஆன் அனதர் ஒன் ஆர்கானிசம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அந்த பேராசிட்டிசம் தீம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஹோஸ்ட் கம்பல்சரி அஃபெக்ட் ஆகும், பட் பேராசைட் வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பிளான்ட் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா அண்ட் அனிமல் டிசீசஸ். ஸோ பாக்டீரியாவால் அனிமல்ஸ்க்கு என்னென்ன டிசீஸ்லாம் வருது, தட் இஸ் அனிமல் டிசீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷீப். ஓகே, ஆடு. ஸோ ஆட்டுக்கு வரக்கூடியது ஆந்த்ராக்ஸ். பொதுவாக வந்து கால்நடைகளுக்கு கேட்டில்ஸுக்கு வரக்கூடிய டிசீஸ் தான், எஸ்பெஷலி உங்களுக்கு இங்கே ஷீப்புன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆந்த்ராக்ஸ் வந்து கேட்டில்ஸுக்கு காமனாக வரக்கூடிய டிசீஸ் ஆந்த்ராக்ஸ். ஓகே, ஸோ அந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் எதால் வருதுன்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியம் பேத்தோஜனால் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அதனுடைய ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க கேன்சர் மாதிரியான ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண, அதுக்கு அடுத்து வந்து அதனுடைய அந்த சுவாச பாதையை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஆந்த்ராசிஸ். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த சுவாச பாதையை இது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால அதுங்களுக்கு அந்த சுவாச கோளாறு வந்து அந்த கேட்டில்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். ஸோ அது மூலிமா இது வந்து டெத்து கூட ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து கேட்டில்ஸில் காமனாக வரக்கூடிய அதர் டிசீசஸ் தான் பார்க்க போகிறோம். பிரிசோலசிஸ். ஓகே, பிரிசோலசிஸ் என்ன காமனாக இது கேட்டில்ஸுக்கு வரக்கூடிய டிசீசஸ், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபீவர், ஃபேட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கும், அது வந்து ஆக்டிவாக இல்லாமல் சோர்வாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் இருக்கும் அந்த கேட்டில்ஸுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்க்கு உண்டான டிசீஸ் தான் இந்த பிரிசோலசிஸ். திஸ் டிசீஸ் காஸ்டு பை புருசெல்லா அபார்டஸ். ஓகே, அடுத்து பொவைன் டியூபர்குலோசிஸ். பொவைன் டியூபர்குலோசிஸ் இஸ் நத்திங் பட் இப்போ கவ் அண்ட் ஹார்ஸ், ஓகே, ஆர் பஃபலோ, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸில் வரக்கூடிய அனிமல்ஸை தான் நம்ம வந்து பொவைன் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த அனிமல்ஸுக்கு வரக்கூடிய டியூபர்குலோசிஸ் டிபி. ஓகே, தட் இஸ் பொவைன் டியூபர்குலோசிஸ். திஸ் டிசீஸ் காஸ்டு பை மைக்கோபாக்டீரியம் போவிஸ். ஓகே, அடுத்து பிளாக் லேக். இதுக்கு வந்து டிசென்ட்ரி லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, சாதாரணமாக அந்த கவ் வந்து அதனுடைய எக்ஸ்கிரேட்ஸ், ஓகே, சாணி போடும்போது எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். பட் இந்த டிசீஸ் வந்ததுன்னா வாட்ரியாக வரும், பிளாக் கலரில் வாட்ரியாக வரக்கூடிய டிசீஸ். தட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் டிசென்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். ஓகே, தட் இஸ் ஏ பிளாக் லேக். ஸோ திஸ் டிசீஸ் காஸ்டு பை கிளாஸ்ட்ரீடியம் சான்வி அப்படின்ற பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ். ஸோ ஆந்த்ராக்ஸ் வந்து காஸ்டு பை பேசிலஸ் ஆந்த்ராசிஸ், பிரசலசிஸ் இன்ஃபெக்ட் அந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய பாக்டீரியா ஆர் பேத்தோஜன் வந்து புருசெல்லா அபார்டஸ், பொவைன் டியூபர்குலோசிஸ், மைக்கோபாக்டீரியம் போவிஸ், பிளாக் லேக் காஸ்டு பை கிளாஸ்ட்ரீடியம் சான்வி. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு வந்து பாக்டீரியாவோட என்னென்ன டிசீஸ் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஹியூமன்
பார்க்கும்போது இது மெனி டிசீஸ் பாக்டீரியாவில் வந்து காசு ஆகுது. அதில் சம் டிசீஸ் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலரா. ஓகே, உங்களுக்கு தெரியும் டிசென்ட்ரி, கைண்ட் ஆஃப் டிசென்ட்ரி. அதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது டிசென்ட்ரிலே. அதில் காலரா வந்ததுன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து காலரா வந்ததுன்னா அந்த ஊரே ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் இருந்தது. இப்போ இதை வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணியாச்சு. காலரா வந்ததுன்னா இன்ஜெக்ஷன் போடும்போது இப்போ அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ காலரா வந்து இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வந்து வாட்டர் லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து லிக்விட் ஐட்டம்ஸ் அவங்களுக்கு அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். காலரா காஸ்டு பை விப்ரியோ காலரா. ஸோ விப்ரியோ காலரேன்ற பாக்டீரியம் ஆர் பேத்தோஜன் மூலிமா இந்த டிசீஸ் வருது. அடுத்து டைஃபாய்டு, இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஃபீவர். சால்மனல்லா டைஃபிமுரம், சிம்பிளி வி ஆர் கால்ட் அஸ் டைஃபி. ஓகே, தென் tuberculosis simply called as TB. ஓகே, நம்ம சொல்லக்கூடிய அந்த TB தான் வந்து tuberculosis. This tuberculosis caused by bacterium, mycobacterium tuberculosis. லெப்ரசி, தொழுநோயின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்காது, மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஏ லெப்ரசி. ஓகே, அந்த லெப்ரசி காஸ் பண்ணக்கூடியது மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே. ஸோ இது வந்து லெப்ரசி வந்து ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் எராடிகேட் பண்ணியாச்சு. ஸோ அதிகமாக இல்லை, இதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஆனதான் உண்டு. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட மெடிசன் இருக்குது, அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, நிமோனியா இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஃபீவர். டிப்ளோகாக்கஸ் நிமோனியே, பிளேக், ரேட் ஃபீவர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது அந்த பாக்டீரியாவில் வருதுன்னா எர்சினியா பெஸ்டிஸ், அந்த பாக்டீரியா மூலிமா வரக்கூடிய நோய் பிளேக். ஓகே, ஸோ இந்த பிளேக் ஸ்ப்ரெட் ஆகிறது ரேட் வந்து செத்து இருந்தால் அது இமிடியேட்டாக நம்ம வந்து அதை என்ன பண்ணிடணும், டிஸ்போஸ் பண்ணிடணும். அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண அது அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அதனால வரக்கூடிய ஸ்மெல். ஓகே, ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அந்த டெத் ரேட் மூலிமா வரக்கூடிய டிசீஸ் தான் இந்த பிளேக். ஓகே, டிஃப்தீரியா, இது வந்து தொண்டை அழற்சின்னு சொல்லக்கூடிய தொண்டை கடுப்புன்னு சொல்லுவோம். ஸோ தொண்டை அழற்சி. ஓகே, கார்னி பாக்டீரியம் டிஃப்தீரியாவில் வரக்கூடிய டிசீஸ் டிஃப்தீரியா. டெட்டனஸ். ஓகே, ஸோ தசை வந்து நமக்கு அந்த மசில்ஸ்லாம் நார்மலாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் டெட்டனஸ் வந்ததுன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ஸ்டோன் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேச்சர். ஸோ தட் இஸ் டெட்டனஸ். ஸோ டெட்டனஸ் காஸ்ட் பை கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனி. தென் ஃபுட் பாய்சனிங், இது காமனாக இருக்கக்கூடியது தான். ஓகே, டிசென்ட்ரி, அந்த சிம்டம்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி இச்சிங் இல்லை பெயினிங் இருக்கும். அப்படி இல்லைனா டிசென்ட்ரி இருக்கும். தட் இஸ் ஏ ஃபுட் பாய்சனிங் உடைய சிம்டம்ஸ். அந்த ஃபுட் பாய்சனிங் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து Clostridium botulinum. Okay, syphilis, sexual contagious disease, that is caused by Treponema pallidum. Okay, இந்த பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ். ஸோ ஒன்ஸ் அகைன், காலரா caused by Vibrio cholerae, டைஃபாய்டு. ஓகே, சால்மனல்லா டைஃபிமுரம் பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ். டியூபர்குலோசிஸ் caused by mycobacterium tuberculosis. லெப்ரசி. ஓகே, அதுக்குண்டான பேத்தோஜன் வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. நிமோனியா caused by டிப்ளோகாக்கஸ் நிமோனியா. பிளேக் ஃபார்ம்ட் பை எர்சினியா பெஸ்டிஸ். டிஃப்தீரியா, அதுக்கு காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியம் காரின் பாக்டீரியம் டிஃப்தீரியா. டெட்டனஸ்க்கு வந்து கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனி. ஃபுட் பாய்சனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது கிளாஸ்ட்ரீடியம் பொட்டிலினம். சிஃபிலிஸ்க்கு காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியம் ட்ரிபோனிமா பெல்லிடம். ஓகே, ஸோ இது எல்லாம் இந்த கிளாஸஸ் வந்து எஸ்பெஷலி அந்த பிளான்ட்டுக்கு வரக்கூடிய டிசீஸ், அனிமல்ஸ் அண்டு ஹியூமன். ஸோ இது எல்லாமே ஆர்கானிசம்லையும் பாக்டீரியாவில் வரக்கூடிய டிசீஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதோட உங்களுக்கு அந்த பாக்டீரியா சப் சாப்டர் வந்து கம்ப்ளீட்டட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் பாக்டீரியாவில் வந்து எனி டைப் ஆஃப் கொஷின்ஸு, எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வேணாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ரீட் வெல்.